மாணிக்கவாசகர் வரலாறு. ஒரு நீண்ட சுருக்கம். மாணிக்கவாசகர் தென்னகத்தின் தலை சிறந்த சைவ சமய குரவர்களில் ஒருவர். அவரது வாழ்க்கை பக்தி, இலக்கியம், தத்துவம் மற்றும் அற்புதங்களால் பின்னப்பட்ட ஒரு தெய்வீக காவியம். அவர் பாண்டிய மன்னன் அரிமர்த்தன பாண்டியனின் அமைச்சராகவும் சிறந்த அறிஞராகவும் விளங்கினார். ஆனால் அவரது ஆன்மீக பயணம் அவரை உலகியல் வாழ்க்கையிலிருந்து விடுவித்து இறைவனின் பாதார விந்தங்களில் கொண்டு சேர்த்தது. பிறப்பு மற்றும் இளமை. மாணிக்கவாசகர் திருவாதவூரில் பிறந்தார். அவரது இயற்பெயர் வாதவூரார். அவர் சிறந்த கல்வி கற்று இளம் வயதிலேயே அறிவு கூர்மையால் அனைவரையும் கவர்ந்தார். பாண்டிய மன்னன் அவரை தனது அமைச்சராக நியமித்தார். குதிரைகள் வாங்கச் சென்றமை. ஒருமுறை மன்னன் சீன தேசத்தில் இருந்து குதிரைகள் வாங்க வாதவூராரை அனுப்பினான். அவர் ஏராளமான பொன், பொருள் மற்றும் பரிவாரங்களுடன் சென்றார். வழியில் திருப்பெருந்துறை என்ற இடத்தில் தங்கினார். அங்குள்ள குருந்த மரத்தடியில் சிவபெருமான் ஒரு குருவாக அமர்ந்திருப்பதை கண்டார். குருவின் தரிசனம். சிவன் மனித உருவில் வந்து மாணிக்கவாசகருக்கு உபதேசம் செய்தார். அவர் சிவபெருமானின் திருவருளால் மெய்ஞானத்தை பெற்றார். உலகியல் வாழ்க்கையின் நிலையாமையை உணர்ந்து இறைவனின் திருவடிகளில் சரணடைந்தார். அவர் கொண்டு சென்ற பொன் பொருட்களை அங்கிருந்த சிவனடியார்களுக்கு தானமாக வழங்கினார். திருவாசகம் பிறந்தது. குருவின் உபதேசத்தால் உள்ளம் உருகிய மாணிக்கவாசகர் இறைவனின் பெருமைகளை பாடல்களாக பாடினார். அவைதான் திருவாசகம். திருவாசகம் பக்தி சுவையும் தத்துவ ஞானமும் நிறைந்த ஒரு அற்புதமான இலக்கியம். சிவனை பற்றியும் அவரது அருளை பற்றியும் ஆன்மீக அனுபவங்களை பற்றியும் மாணிக்கவாசகர் உணர்வு பூர்வமாக பாடியுள்ளார். மன்னனின் கோபம். குதிரைகள் வாங்கச் சென்றவர் திரும்பி வராததால் மன்னன் கோபம் கொண்டார். அவரை சிறையில் அடைத்தார். ஆனால் சிவபெருமான் பல்வேறு அற்புதங்களை நிகழ்த்தி மாணிக்கவாசகரை காப்பாற்றினார். குதிரைகள் தாமதமாக வந்ததாகவும் அவை அனைத்தும் நரிகளானதாகவும் ஒரு கதை கூறுகிறது. இன்னொரு கதையில் சிவபெருமானே குதிரை வியாபாரியாக வந்து குதிரைகளை விற்றதாகவும் சொல்லப்படுகிறது. சிதம்பரம் வருகை. மாணிக்கவாசகர் இறுதியில் சிதம்பரம் வந்து சேர்ந்தார். அங்கு அவர் சிவபெருமானின் நடராஜர் சன்னதியில் பல பாடல்களை பாடினார். அவரது பாடல்கள் பக்தர்களை மெய்மறக்கச் செய்தன. முக்தி. மாணிக்கவாசகர் தனது வாழ்வின் இறுதியில் சிவபெருமானுடன் கலந்தார். அவர் முக்தி அடைந்த தினம் ஆனி மாதம் மகம் நட்சத்திரம் என்று கூறப்படுகிறது. அவரது வாழ்க்கை பக்திக்கும் இறைவனின் அருளுக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. திருவாசகத்தின் சிறப்பு. திருவாசகம் சைவ சமயத்தின் மிக முக்கியமான நூல்களில் ஒன்று. அது பக்தி இலக்கியத்தின் உச்சகட்டமாக கருதப்படுகிறது. மாணிக்கவாசகரின் பிட்டல்கள் உணர்வு பூர்வமானவை. அவை இறைவனை பற்றிய ஆழமான தத்துவங்களை எளிமையான மொழியில் விளக்குகின்றன. திருவாசகம் பலராலும் படிக்கப்பட்டு தியானிக்கப்பட்டு வருகிறது. மாணிக்கவாசகர் ஒரு சிறந்த கவிஞர், தத்துவஞானி மற்றும் பக்தர். அவரது வாழ்க்கை ஆன்மீக பயணத்தின் முக்கியத்துவத்தையும் இறைவனின் அருளின் வலிமையையும் நமக்கு உணர்த்துகிறது. அவர் நம் அனைவருக்கும் ஒரு உந்துதலாகவும் வழிகாட்டியாகவும் விளங்குகிறார். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய.